நீங்கள் வெள்ளி வேல் வாங்கி கூட பேக்கெட் சைஸ் வெள்ளி வேல் தாங்க, சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் அதை வாங்கி அதுக்கும் பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சஷ்டி 5 நாள் 6 நாள் விரதம் இருந்து முடிச்ச பிறகு அதை நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கலாம், உங்கள் பேக்கில் வச்சுக்கலாம், உங்கள் வேலெட்டில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு சின்ன வேல் நம்மகிட்டே கிடைக்குது, வேணா கூட நீங்கள் வாங்கிப்போங்க. சரி, வெள்ளி வேல் வாங்கணும் இல்லைங்க நான் இதுவரைக்கும் பித்தளை வேல் அந்த மாதிரி எதுவுமே வேல்லாம் நான் வச்சு பூஜை பண்ணதில்லை. எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது. என்னென்னா வீட்டில் பூஜை பண்ணுறதுக்கு வேல் வச்சு பூஜை பண்ணலாமா? ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, வேல் வச்சுலாம் பூஜை பண்ணக்கூடாது, ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க பூஜை பண்ணலான்னு சொல்கிறாங்க. நான் எதை ஃபாலோ பண்ணுன்னு தெரியல அப்படின்றீங்களா? நம்ம வீட்டில் ஒரு விக்கிரகம் வச்சோ ஒரு வேல் வச்சோ பூஜை பண்ணும்போது அதோட சக்தி நிலை வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப நல்லது, ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. ஆனால் வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். வீடு சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா வீடை க்ளீன் பண்ணி அது மட்டும் கிடையாதுங்க, மனநிலை எப்பயுமே சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்குன்ற மனநிலை சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே அடிக்கடி பிரச்சனை சண்டைலாம் போடக்கூடாது. வருதே இப்போ என்ன பண்ணுறது, அமைதியாகிடுங்க. 2 பேர் சேர்ந்ததாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 கை தட்டினா தான் ஓசை, ஒரு கை தட்டினா ஓசையே வராது. இப்போ ஒருத்தர் சண்டை போடுறாங்க, உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யார்கிட்ட உங்கள்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருங்க. சரிப்பா சாரிப்பா மன்னிச்சுக்கோப்பான்னு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அப்போ ஏன் தெரியுங்களா, இந்த விக்கிரகங்கள் அதே மாதிரி இந்த வேல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணும்போது இந்த வீட்டுக்குள்ளே என்ன எனர்ஜி இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நல்ல எனர்ஜி இருக்கும்போது நல்ல எனர்ஜி திரும்பி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத எனர்ஜி வரும்போது டேமேஜ் ஆவாங்க, நம்ம வீடு டேமேஜ் ஆகிடும், நமக்கு உறவுகள் நம்ம பொருளாதார நிலையை டேமேஜ் ஆகும்.